Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து RMADE GPS வந்து Swift Desire வண்டியில எப்படி மாற்றுறது அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். சோ நான் இப்போ RMADE GPS வாங்கிட்டேன். சோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். First இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், நம்ம அதை கரெக்டணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் தான். ஸோ இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இதில் கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ கப்பு, இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கெட் தான். இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த சென்டரில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது டோட்டலாக வந்துடும். ஸோ அதில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதில் எது மெயின் ஒயர், இக்னிஷன் ஒயர் அண்ட் எர்த் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ல் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ இதை வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து வர ஒயரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ இதில் தான் நான் வந்து மெயின் ஒயர் எல்லாமே செக் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் ஒயரில் ஒயிட் கலர் ஒயரில் வச்சுருக்கேன். பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாடியில் வச்சுருக்கேன். ஸோ பாடியில் வச்சதும் பார்த்தீங்கன்னா எனக்கு 12 வோல்ட் வருது. ஸோ அப்போ இதுதான் வந்து மெயின் ஒயர். ஸோ நான் இதை ஃபவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒயர்லையும் நான் வச்சு பார்த்தேன். இந்த ஒயரில் மட்டும்தான் எனக்கு வந்து 12.77 வோல்ட் வந்து கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்னிஷன் ஒயரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒயர்லையும் வச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இதில் நான் எல்லோ கலர் ஒயரில் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போட்டதான் எனக்கு சப்ளை கார்ட்டில், செகண்ட் ஸ்டேஜ் போட்டதான் எனக்கு வந்து வோல்டேஜ் வருது. ஸோ இதுலேருந்து தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த ஒயரில் சப்ளை வருதோ அந்த ஒயரை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் எல்லோ கலர் ஒயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இக்னிஷன் லைன் வந்து வருது. ஒயிட் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் சப்ளை. ஸோ அதில் எப்போவுமே 24/7 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ரெண்டு ஒயரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எர்த்து நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் எர்த்து கொடுக்க போகிறோம் இந்த வண்டிக்கு. உங்கள் வண்டியில் ப்ராப்பராக எந்த இடத்துல எர்த்து கிடைக்குதோ நீங்கள் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் டிவைஸ் கேபிளோட ஒயரு. இதில் 4 கலர் ஒயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ரிலேவோட எல்லோவோட கனெக்ட் ஆகிரும். ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் அவுட்லேருந்து வரக்கூடிய க்ரீன், ஒயிட் அண்ட் இந்த ரெட் இது மூணையுமே வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இந்த மூணு ஜாயின் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒயிட் கலர் ஒயரு இதில் டைரெக்டாக கனெக்ட் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த 3 ஒயரையும் நம்ம அங்கே ஜாயின் பண்ணிடுவோம். மீதி இருக்கிற போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேயில் இருக்கக்கூடிய க்ரீனாக இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். மீன்ஸ் பேட்டரியிலேருந்து வர்ற சைடில் கட் பண்ணிவிட்டு க்ரீன், ஒயிட் அண்ட் ரெட்டை கனெக்ட் பண்ணிடுவோம். மீதி இருக்கிற போர்ஷனில் க்ரீனை கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஒயர். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் இக்னிஷன் கலர் ஒயர். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஒயர். இந்த பிளாக் ஒயர் எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கனெக்ஷன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வயரிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிவைஸோட டாப் சைடில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை நீங்கள் வந்து இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கும் கனெக்டரில். ஸோ அதே ஏரோ மார்க் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணலாம். நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணதுமே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ 3 லைட் இருக்கும். அந்த 3 லைட்டும் ஆன் ஆகும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணதும் இது லைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட கனெக்ஷன்ஸ் கரெக்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பேக்கப் பேட்டரி இருக்கும். ஸோ அந்த பேக்கப் பேட்டரியை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட பேக்கப் பேட்டரியும் இதை எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் மொபைல்லேருந்து வண்டி ஆன் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் செட்டிங்கில் போய்ட்டு நான் வண்டியை செலக்ட் பண்ணுறேன். வண்டியை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெஹிக்கிள் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி வெஹிக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறேன். எஸ்.
RMADE GPS tracking system. Your vehicle in your hand. For more details, contact us 7550099727. You can reach us at www.rmadegps.com.